ராகி மாவு வச்சு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே தாராளமாக சாப்பிட்லாம். ஏன்னா இதில் ஹெல்த்தியான பொருள் மட்டும்தாங்க சேர்த்து செய்ய போகிறோம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சவுத் இந்தியன் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ இதை செய்யறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துங்க. அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துங்க. இப்போ நெய் சூடே இருந்தோம் நான் வறுத்த வேர்க்கடலை வந்து ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதில் வந்து உங்கள் கையில் என்ன நட்ஸ் இருந்தாலும் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு நெய்யில் இதே மாதிரி வறுத்து எடுத்துங்க. இப்போ வந்து நம்ம துருகின கேரட் வந்து 1 கப் அளவு சேர்த்துக்கலாம். இப்போ நான் கப்பில் அளவு எடுக்கிறேன், நீங்கள் எதில் ஒன்றாலும் மெஷர்மெண்ட் எடுத்துங்க. இப்போ இந்த நெய்யிலே வந்து நல்லா வதக்கி விட்டுங்க. இப்போ லைட்டாக அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுங்க. இப்போ நல்லா இந்த மாதிரி வதங்கின பிறகு இப்போ அதே கப்பில் 1 கப் அளவு துருகின தேங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தேங்காய் வந்து லைட்டாக வதங்கினா போதும், நிறைய வதங்க தேவையில்லை. இப்போ இது கூடவே நம்ம 3/4 கப் அளவு நாட்டு சர்க்கரை சேர்க்க போகிறோம். 1 கப் கேரட் 1 கப் தேங்காய் துருவல் சேர்த்தோம். இப்போ 3/4 கப் அளவு மட்டும் நாட்டு சர்க்கரை சேர்க்குறேன். ஏன்னா கேரட்லேயே வந்து ஸ்வீட்னஸ் இருக்குது, அதனால் வந்து இது 3/4 கப்பு நாட்டு சர்க்கரை சேர்த்திங்கன்னா ஸ்வீட்னஸ் கரெக்டாக இருக்குங்க. இப்போ நாட்டு சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு 1/2 கப் தண்ணி சேர்த்துடலாம். இப்போ 1 கப் ராகி மாவுக்கு 1/2 கப் தண்ணி சேர்த்துங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. இப்போ 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள். இப்போ இது நல்லா கலந்து விட்டுங்க. இப்போ இது லைட்டாக கொதி வரட்டும். இப்போ நான் 1 கப் ராகி மாவு எடுத்து வெறும் கடாயில் சேர்த்து நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த மாதிரி கொதி வந்ததும் இப்போ நம்ம ராகி மாவு சேர்த்துடலாம். மாவு சேர்த்ததுமே ஃப்ளேம் வந்து சிம் பண்ணிவிடுங்க. சிம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட்டி இல்லாத மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ 1 கப் மாவுக்கு 1/2 கப் தண்ணி சேர்த்தோம், கரெக்டாக இருக்குது பாருங்கள். இப்போ மாவு பாருங்கள் இந்த அளவுக்கு வந்திருக்கு. இப்போ வந்து கையை வந்து தண்ணியில் நனைச்சிட்டு தொட்டு பாருங்கள், மாவு ஒட்டாத வரணும். இப்போ பாருங்கள் மாவு நல்லா ஒட்டாத வந்திருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இது கம்ப்ளீட்டாக ஆறின பிறகு கொஞ்சமாக கையில் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கின்னு இது நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரியே நீங்கள் பிசைந்து எடுத்து வச்சிங்க. இப்போ பாருங்கள் ஒரு வாழை இலை எடுத்து வச்சுருக்கேன். இந்த லென்த்துக்கு வந்து நீங்கள் வாழை இலை கட் பண்ணி எடுத்துங்க. இப்போ இதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ண மாவுலேருந்து தேவையான அளவு மாவு எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு மாவு வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு மாவு எடுத்து இந்த மாதிரி மெலிசாக தட்டி எடுத்துங்க. இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நான் மெலிசாக தட்டியிருக்கேன். இப்போ வாழை இலையோடு இது மாதிரி மடித்து விட்டுட்டு அப்படியே ரோல் பண்ணிங்க. இப்போ இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு இப்போ இலையோடு இந்த மாதிரி மடித்து விட்டுங்க, டைட்டாக மடித்து விட்டுங்க. இப்போ 2 கார்னருமே இந்த மாதிரி மடித்து விட்டிங்கன்னா இப்போ அவ்வளோதாங்க. இப்போ இதே மாதிரி நம்ம எல்லாமே பண்ணி எடுத்துகிட்டு இப்போ இட்லி தட்டில் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ இது ஒரு 10 நிமிஷத்துக்கு வந்து ஹை ஃப்ளேம்லேயே வேகட்டும். இப்போ 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணதுமே அந்த வாழை இலை வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ இதை வெளியே எடுத்துகிட்டு வந்து கம்ப்ளீட்டாக இதை ஆறட்டும். இப்போ இது நல்லா ஆறின பிறகு இப்போ நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ ராகி மாவு வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கோம். இப்போ எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள், இது சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ குழந்தைங்களுக்கு வந்து இது லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து விடுங்க, ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் இது. இப்போ ராகி மாவில் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க.